லாங் டைம். ஸோ ஆக்சுவலி எ லாங் டைம்ங்க. இன்றைக்கி சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விளக்கு பூஜை விளாக் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளோட சேனலில் நம்ம கோவில் கும்பாபிஷேகம் ஆனதை பற்றி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம கோயில் கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் வர ஆடி மாத விளக்கு பூஜை இது. இதில் இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி விலாகில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 23 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ 4th இயரில் ஸ்டெப் ஆகிருக்கு. பட் அதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை நம்ம யூடியூப்பில் நடக்கிற விஷயங்களை நினச்சி நம்ம வருத்தப்படுறதா அப்படிங்கிறதே எனக்கு தெரில. பட் நம்ம விடாமுயற்சியை கைவிட வேணாம். அண்ட் ஏன் இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி என்ஜாய் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடா எப்போவுமே கப்பல் என்ட்ரியாக தானே இருப்போம், இன்றைக்கி நான் மட்டும் தனியாக இருக்கேன்னு தானே நினைக்கிறீங்க? பாலா ஒரு ஒர்க் விஷயமாக வெளியில் போயிருக்காங்க. ஸோ அவங்க நடுவில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம திருவிளக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். மங்கள பொருட்கள் எல்லாமே கோவில்லையே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம குத்துவிளக்கு, தட்டு, பஞ்சபாத்திரம், மணி, தூபக்கால், தாம்பூலம்னு சில திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த விளக்கு பூஜை அப்படின்றது பல யாகங்களை செஞ்சதோட பலன் கிடைக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்கங்க. இதோட மகத்துவமே இந்த கூட்டு பிரார்த்தனை தான். இப்போ நம்ம வீட்டிலையும் தான் டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிடுறோம். ஆனால் 108 சுமங்கலிகள் சேர்ந்து ஒரே இடத்துல கூட்டு பிரார்த்தனையாக இந்த திருவிளக்கு பூஜையை பண்ணும்போது நம்மளை சுற்றி இந்த பூமியில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகி இயற்கையாகவே நம்ம நினைக்கிற விஷயங்கள் கை கூடிடும் அப்படின்றது தாங்க ஒரு நம்பிக்கை. சரி, ரெடி ஆகியாச்சு. போகிற வழியில் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசி தெரிஞ்சுக்குவோம். கரெக்டாக நம்ம கிளம்புற டைமுக்கு பாலாவும் வந்தாச்சு. நம்ம சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் பாலாவோட ஹாய். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸோ கிளம்பிடலாமா? நம்ம சேனல்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது, இன்னையோட நம்ம சேனல் ஏகா பாலா விலாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் 7 டேஸ் ஆகிடுச்சுங்க. இவ்வளோ நாள் ஆகிடுச்சுல. பட் நாங்கள் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆனோமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எங்களுக்கும் அந்த டவுட் இருக்குது. ஏன்னா நாங்கள் இன்னும் சக்ஸஸை நோக்கி ஓடிட்டு தாங்க இருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்தவரை ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும், ஆர்எல்ஸ் ஸ்டேபிளாக இருக்கணும். பட் எங்கள் விஷயத்தில் உல்டாவாக லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக பேக் அடித்து 1000க்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன்? அல்காரிதம் சேஞ்ச் ஆனதா? என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கும் தெரியல. இப்படி யாருக்காச்சும் ஆகியிருக்கா அண்ட் இதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் காய்ஸ், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோமே, ஏதோ ஒன்று இல்லாமையாக போடுவோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் நம்ம திரும்பி பார்க்கும்போது ஃபுல்லி லோடட் வித் பியூட்டிஃபுல் மெமரிஸ் அவ்வளோ இருக்குங்க. ஸோ அதனால் போகிற வரைக்கும் போய்கிட்டே இருப்போம். உங்கள் சப்போர்ட்னால சீக்கிரமே வெற்றி கிடைக்கும்னு நம்பி ஓடிட்டே இருப்போம். ஓடிட்டே இருக்கிறது தானே வாழ்க்கையும். நம்ம பேசிக்கிட்டே இப்போ கோவில் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். விளக்கு பூஜைக்காக அம்மன் அலங்காரம் நடந்துட்டுருக்கு. எவ்வளோ அழகு! பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தலைன்னு தான் சொல்லணும். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நடக்க போகிற ஆடி மாத விளக்கு பூஜை இது. ஃபுல்லாக நம்பர்ஸ் எல்லாம் போட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. நமக்கு பூஜைக்கு தேவையான மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் மூங்கில் பூஜை கூடையிலையும் ரிட்டன் கிஃப்ட்ஸ் பேக்குமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விசேஷங்கள் டைம்லையோ இல்லை பூஜைகளுக்கோ போகும்போது தான் நம்மளால் எல்லாரையும் பார்க்க முடியுது, பேச முடியுது. இந்த மாதிரி பார்த்துக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, நம்ம என்னெல்லாம் பேசிக்க முடியல அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியுது. மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குங்க. எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு நமக்கு அலாட் பண்ண இடத்துல செட் ஆகி பூஜைக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். விளக்கை ஏற்றி பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு தலைவாழை இலையில் அரிசி வச்சு குத்து விளக்க வைக்கிறோம். எதனால்? நம்ம குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க தலைவாழை இலையை யூஸ் பண்ணுறோம். முதல்ல கணபதி பூஜையில் ஆரம்பித்து அப்புறம் மகாலட்சுமி பூஜை, 108 போற்றி, இந்த மாதிரி இது மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. லலிதா சகஸ்ரநாமம், துர்கை போற்றின்னு நமக்கு தெரிஞ்ச போற்றிகளை சொல்லி மகாலட்சுமியோட அனுகிரகத்தை பெறலாம்.
पाद्यं समर्पयामि महागणपति पात्र ரெண்டு எடுத்துக்கங்க ஓம் சந்தான லட்சுமி நமः ஓம் சௌபாகிய லட்சுமி நமः ஓம் வீரிய லட்சுமி நமः ஓம் விஜய லட்சுமி நமः ஓம் அன்னலட்சுமி நமः ஓம் ஆதிலட்சுமி நமः ஓம் போற்றி போற்றி உலகே போற்றி யாரோ புத்தகத்திலேயே தேவ மகாலட்சுமிகானீன ரோஹம சமஸ்தோ மகரபூஜம் சமர்ப்பயாமி புத்தகத்தை காது வச்சுங்க திருவிளக்கு பூஜை நல்லபடியாக நிறைவாகிடுச்சு. முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் நடக்கிற விளக்கு பூஜைக்கு காரணம் இனி வரும் காலம் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலமாக தான் இருக்கிறதுனால வருண பகவானை வேண்டி கடவுளே தேவையான அளவு மழை பொழிய வேணும், உலக மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத வேண்டிக்கிறதுக்காக தான் இந்த திருவிளக்கு பூஜையை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீப ஆராதனையோட மனசு குளிர அந்த ராமநாத சுவாமியையும் பர்வதவர்த்தினி அம்மனையும் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான vlogல சந்திக்கிறேன். Until then, bye bye from Eha Bala. Bye.